இன்னைக்கு படிப்பையே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என்ன தெரியுமா காரணம்? அம்பேத்கர் சொன்னார், அம்பேத்கரோட கொட்டேஷன் உண்டு. என்ன தெரியுமா அம்பேத்கர் சொன்னார்? ஒன்றை சொத்து இருந்தா புண்ணிக்குமா, நிலம் இருந்தா புண்ணிக்குமா, வீடு வாசல் இருந்தா புண்ணிக்குமா, நகை நட்டு இருந்தா புடுங்கிடுவான். உன்னிடத்திலிருந்து மற்றவன் பிடுங்க முடியாதது கல்வி மட்டும்தான். எனவே இந்த கல்வியை கற்றுக்கொள், கல்வியை படிச்சுக்கின்றார். அந்த கல்வியை தான் இந்த திராவிட மாடல் அரசு நாடு முழுவதும், நண்பர்களே, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, ஊருக்கு ஊரு தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி, 7 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, வட்டாரத்துக்கு ஒரு கலை கல்லூரி என கல்வி சாலைகளை நாடு முழுவதும் திறக்கிறார். ஆனா பிஜேபி என்ன தெரியுமா சொல்லுது? படிக்க கூடாது. பிஜேபியை பொறுத்தவரையிலும் விஷத்தை கக்குவது, விஷத்தை கக்குவதன் மூலமாக எதிர்ப்புகளை உருவாக்குவது. உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், காந்தியார் படுகொலை செய்யப்பட்டார். காந்தியை கொலை பண்ணவன் யாரு? யோசிச்சு பாருங்க, கோட்சே. கோட்சே எந்த அமைப்பை சார்ந்தவன்? கோட்சே மட்டும் இல்லையே, 9 பேர் காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள். ஆனா யோசிச்சு பாருங்க, காந்தியை கொலை செய்த அமைப்பு, கற்பூரித்தாக ராஜநாராயண உயிருக்கு உலை வச்சு அனுப்பு அமைப்பு, பெருந்தலைவர் காமராஜரை பட்டப்பகலிலே டெல்லியில் உயிரோடு அவரை வீட்டில் வைத்து கொளுத்திய அமைப்பு RSS. காமராஜர் வீட்டோட வச்சு கொளுத்தினார். தன்னோட உதவியாளர் காமராஜர் தப்பிச்சு வந்தார். மீனாட்சிபுரம் மதமாற்றத்தின் போது டெல்லிக்கு சென்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம்ஜிஆரை டெல்லி விமான நிலையத்திலே தாக்கி திருப்பி அனுப்பிய அமைப்பு RSS. எம்ஜிஆர் மட்டும் இல்ல, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை பயன்படுத்தி குஜராத்திலே 2000க்கு மேற்பட்ட சிறுபான்மை மக்களை படுகொலை செய்த அமைப்பு பில்கிஸ் பானு. ஒரு கர்ப்பிணி பெண், பில்கிஸ் பானுங்கிற கர்ப்பிணி பெண்ணை 11 பேர் வன்புணர்ச்சி நடத்திய அமைப்பு. 3 வயது சிறுமியை காலை பிடிச்சு ரோட்ல அடிச்சு கொன்ற அமைப்பு. நிறை மாத கர்ப்பிணியின் வயிற்றிலிருந்து சிசுவை எடுத்து சுவரில் இடித்த அமைப்பு. ஒரிசாவிலே பாதிரியார் தொடுநோயாளிகளுக்கு மருத்துவம் செய்து வந்த 2 பிள்ளைகளோடு ஜீப்பில் வைத்து கொளுத்தியவர்கள். இந்த அமைப்பு தான் வன்முறை மூலமாக இந்த நாட்டில் கட்டவிழ்த்து விடலாம் என துடிக்கிறார்கள். இந்த நாட்டை அமைதி பூங்காவாக, இந்த மண்ணிலே எந்த விதமான மத கலவரத்திற்கு இடமில்லாமல் இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய அரசாகத்தான் திராவிட மாடல் அரசு என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த திராவிட மாடல் அரசின் நாயகனாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர் ஆளுமை மிக்க தன்மையிலே ஒரு ஆட்சியை, மக்களுக்குரிய ஆட்சியை, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியை இந்த மண்ணில் நடத்தி கொண்டிருக்கிறார்.